வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும்? இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி பெரும்பாலுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியாதுங்க. எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை அமைதியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருந்துக்குவாங்க. ஆனால் பெரும்பாலுமே இவங்களுடைய கண்ணோட்டங்கிறது எதிர்கால லட்சியத்தை நோக்கி தான் இருக்குன்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கிறதால இந்த ராசியில் சந்திரனை நீச்சடைஞ்சிருக்கிறதால மனசுக்குள்ளே ஒரு வித பயம், சந்தேகம், சஞ்சலம், ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உள்முக சிந்தனை உங்களுக்கு அதிகங்க. சந்திரன் மனத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சிருந்தால பெரும்பாலுமே இவங்களுக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இருந்தாலும் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான். திடீர்னு செவ்வாயோட ஆதிபத்தியம் மேலேங்க இருக்குன்னு சொல்லலாம். மனசு கொந்தளிச்சிடும். கோபம் வந்துட்டா இவங்களுடைய கோபத்தை எதிராளியால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். பார்க்க பசு மாதிரி இருந்தாலுமே பாய்ஞ்சா புலின்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயலையும் ஒரு மன உறுதி, பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நேரத்தை வீணாக்கிறது கிடையாது. அடுத்தவங்க நேரத்தையும் பொருளையும் வீணாக்கவும் மாட்டாங்க. ரொம்ப கட்டு செட்டாக வாழ தெரிஞ்சவங்கன்னே இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு எந்த துறையில் நுழைஞ்சாலுமே ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் உண்டு. விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படிங்க. தாய், தந்தை, அண்ணன், அக்கா, அம்மானு எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் பெரும்பகுதி பொறுத்த வரைக்குமே இவங்களுக்காகவே வாழக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு மத்தியம வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கைங்கிறது சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு. பெரும்பாலுமே எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கிற விஷயத்தை கூட ஆரம்பத்துலேருந்து இவங்க போராடி தான் பெற மாதிரி இருக்கும். ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் படிப்படியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. இயற்கையிலே கொஞ்சம் பயந்த சுபாவம் உங்களுக்கு உண்டு. எந்த இடத்துக்கு போனாலுமே தன்னுடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த தேல் மாதிரின்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே தனக்கு பிடிச்ச ஒரு நபராக இருந்தால் தான் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, பரிவு இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பு வெளிக்காட்டத்தான் தெரியாது. அதுதான் உங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சிடும். நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத இவங்களால் ஓரளவு தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லலாங்க. இன்பம், துன்பம் எல்லாமே சமம்னு நினைக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. செவ்வாயோட ஆதிபத்தில் இருக்கிறதால இவங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு அறிவு கூர்மை இருந்தாலுமே கோபமும் கொஞ்சம் இவங்களுக்கு கூடவே வரும்னு சொல்லலாம். குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அன்பு செலுத்தினீங்கன்னா குழந்தையாவே மாறிடுவாங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் தாய், தந்தை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு அன்பா அனுசரணையாக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே தந்தையோட உழைப்பில் வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. தந்தை விட முன்னுக்கு வரணும், தன்னுடைய வாரிசுக்கு எப்போது ஒரு சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை எல்லாத்துலேயுமே சீரும் சிறப்புமாக வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி சித்தர் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஞானிகள், ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை விருச்சிக ராசி அன்றர்களுக்கு ஏற்படுத்தி தரும். செவ்வாய் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால கந்தவேல் முருகனோட வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே விருச்சிக ராசி அன்றர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, மேலும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச மாதமாக தாங்க இருக்குதுங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து எல்லாமே பணம் வரும். எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட நல்ல செய்தியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதை செஞ்சாலும் யோசித்து செய்யக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பல குழப்பம் இது வரைக்குமே மனசில் இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தடையாகவே நீங்களாகவே இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா ஒரு துணிச்சல் வரது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோடு நீங்கள் கிளம்பிறங்க போகிறீங்க. பல நன்மை உங்களுக்கு தேடி வர காத்திருக்குதுன்னு சொல்லலாம். வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனம். எல்லாமே சாதகம் தான்னாலும் யாரையுமே எதிர்த்து பேசுகிறாதீங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு நல்லது மறைஞ்சிருக்கும், அதை நீங்கள் உணர்ந்துட்டாவே போதும். அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுத்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்குது. திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களுக்கும் வாக்குவாதங்கிறது வராமல் இருக்காது. விட்டு கொடுத்து போக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது.
வேகமாக செயல்படுறதை விட விவேகமாக செயல்படுறது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஒரு கூடுதலான வெற்றியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. தினமுமே நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுட்டு வரது நல்லது. எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலுமே ஒரு தடவை விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க, நல்ல பலனை கொண்டு வந்து தரோம். விசாகம் 4ஆம் பாதத்திலிருந்து அனுஷம் கேட்டை வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன், கேது இந்த 3மே நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களால நன்மை ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த நேரம் ஏமாற்றம் தான். எல்லா வகையிலுமே நீங்கள் மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க போகிறீங்க. மற்றவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்களே முன்னென்னு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. செலவுமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலுமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதி தர மாதிரி தாங்க அமைஞ்சிருக்குது. குழந்தைகளோட எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தேடி தரக்கூடிய நேரம். அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் இருக்கிறதால அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படுறது, எளிய சிகிச்சையால் குணமாகிறது இந்த மாதிரி ஏற்படலாம். வயசானவங்களாக இருந்தால் நிரந்தர உபாதைக்கு இந்த நேரம் சிகிச்சை பெற்றுக்கிறது ஒரு நல்லது. குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியாக வேளா வேலைக்கு மருந்து எடுத்துக்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். செவ்வாயோட நிலையில் இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது, வாகனம் ஓட்டுறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விலை உயர்ந்த பொருட்களை அணிகிறது, தனியாக வெளியில் போகிறது வேண்டாங்க. கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வெளியூர் பயணம் போகிறனாலும் இந்த நேரம் இந்த பணம் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் கவனமாக தான் இருந்துக்கணும். அவசியம் இது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தெடுப்புலேயே நல்லபடியாக முடியாது. ஒரு சின்ன குழப்பம் வந்த பின்னாடி தான் நல்ல வர்ணம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வர்ணம் தேர்ந்தெடுக்கிறதுல இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராது. வேலை உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செஞ்சிடாதீங்க. சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சாதாரணமாக பேசினா கூட அது வில்லங்கமாக தான் முடியும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை எல்லாமே மற்றவங்கக்கிட்ட விவாதம் செய்யாமல் இருக்கிறதா நல்லது. உங்கள் பொறுப்பை அலுவலக பொறுப்பாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. வெளியூர் பயணம் போகிறது, ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாதகம் தான். முடிஞ்ச வரைக்குமே இந்த பயணத்தை இரவு நேரங்களில் நீங்கள் செய்கிறத தவிர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரும். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சந்தையோட நிலவரம் இதுதான் தெரிஞ்சு எதுவுமே அளவோடு வச்சுக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இதில் கவனமாக இருந்துக்கணும். கடுமையான போட்டி இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காது, ஆனால் சமாளிச்சிருவீங்க. லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிறுவனம் அப்பப்போ பிரச்சனை ஏற்படுறது இது கொஞ்சம் உங்கள் மனசில் வருத்த அடைய செய்யலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நியாயமில்லாத போட்டி இல்லாமல் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வங்கி மற்ற ஒரு நிதி நிறுவனம் இவங்க எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்களான்னு எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் குறைவு தான். கூட்டாளிகள் விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இது மனசில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் எதுலையுமே முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வாய்ப்பு இது எல்லாமே ஒரே சீராக இருக்குது. பழைய கடன் இருந்தால் அது கொஞ்சம் மனசில் ஏற்கனவே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த நேரம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள். விளம்பர செலவு வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மனசில் அமைதி கொஞ்சம் இந்த நேரம் குறைவு தான். யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு சுக்குன்னு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கட்சியில் ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. முக்கிய பொறுப்பு இல்லாமல் இந்த நேரம் ஒப்படைக்கக்கூடிய நேரம். அஷ்டம ராசியில் செவ்வாய் இருக்கிறதால உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த நேரம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயத்துல தான் ஏற்படும். அதனால உடல் நல்ல கவனமாக இருக்கணும். உடலில் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் அனுகூலமாக இல்லை. கல்வித்துறை சம்மந்தப்பட்ட மற்ற கிரகம் சாதமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுக்கிறது நல்லது. கல்வி நிலை சிறப்பாக இருக்குது, ஆனால் அடிக்கடி ஏதாவது உடல் உபாதை ஏற்படுறதால பாடங்களில் கவனக்குறைவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும், நல்ல மாற்றம் தான். நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்ய பாருங்கள். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். சிக்கனமாக இருக்கிறது நல்லது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் இருக்கிற நிலையில் சூரியனும் இந்த நேரம் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வயலில் கொஞ்சம் உங்களுக்கு வேலை எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். சாதாரணமாக கிடைக்கிறதுக்கு கூட அலைஞ்சு தெரிகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது வேறு இன்னொரு பக்கம்.
உடம்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைக்காதான்னு கெஞ்சுற மாதிரி தாங்க இருக்குது. சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். கால்நடை பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக செயல்பட பாருங்கள். பெண்களுக்கு குரு சுக்கிரன் இந்த ரெண்டுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. சூரியன் சனியும் செவ்வாயும் சாதகமாக இல்லை. அடிக்கடி இந்த ஒத்த தலைவலி, தலை சுற்றுறது, கை கால் மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது இந்த நேரம் நல்லது தான். சின்ன ஒரு உடல் உபாதையாக இருந்தாலுமே மருத்துவருடைய ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க. தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்துடுங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. இந்த நேரம் உடல் உபாதையை உதாசனப்படுத்தாதீங்க. இதை மட்டும் கவனமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாவே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்புண்டு. செவ்வாய் சனி இந்த 2 தினங்களுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க. விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல புண்ணியத்தை தரும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால தொடர்ந்து நீங்கள் ஆலய வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.